ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் 11வது நாள் 12வது எபிசோட் 16/10/2025 அன்று ஒளிபரப்பான பிக் பாஸ் ப்ரொமோ 3 ப்ரொமோவுடைய ரிவ்யூ இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 ப்ரொமோவில் என்ன பிரதானமாக இடம்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ப்ரொமோ தலைவர் டாஸ்க்கை அதாவது தலைவர் பதவியிலேருந்து துஷாருக்கு கிரீஸ் தடவை அனுப்பிச்சிட்டார் பிக் பாஸ். காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஒரு குருவி தலைவில் பணங்க மாதிரி அந்த பொறுப்போ ஏன்னா பதவி ஏற்ற அன்றே கூட பார்த்தீங்கன்னா பாரு தாச்சா எட்டப்போ கிட்ட வராதரா எட்ட போடான்னும் போது ஒரு எதிர்ப்போ ஒரு பயப்படுறாப்புல எல்லா இடத்துலையும். அதே நேரத்தில் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஆதிரை நம்ம அரோரா இவங்க மேலே தான் போயிட்டு இருக்கும்போது அந்த தலைவருக்கு உண்டான ஒரு மிடுக்கோ இல்லை அதற்கான ஒரு விஷயமோ அவர்கிட்ட இல்லவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் அப்பயே சொன்னேன், கெமிக்கிட்ட கொடுத்துருக்கலாம், கனிக்கிட்ட கொடுத்துருக்கலாம், சபரிக்கிட்ட கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கேப்பபிளான பர்சன்ஸ் சொல்கிறேன். பிரவீன் ராஜ், ஏன் பார்வதி கிட்ட கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை பொறுத்தவரையிலையும் அவர் இந்த ப்ரொமோவில் என்ன சொல்கிறார் பிக் பாஸ்னா, இந்த வீட்டுக்கு ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்குது, இந்த வீட்டுக்குன்னு ஒரு லெகசி இருக்குது. ஆனால் அதை நீங்கள் யாருமே அதை ஃபாலோ பண்ணவே மாட்டீங்க. ஸோ தலைவரான நீயே மைக்கை போடுறதில்ல, யாராவது போட்டாலும் அதை சொல்கிறதில்ல, இப்போ பிரச்சனைகளை அதாவது டிசிப்ளினாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணல. அதனால் தலைவர் பொறுப்புலேருந்து ஒன்று விடுவிக்கிறப்ப அந்த தலைன்னு இந்த வீட்டுக்கு அவனும் கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் மாதிரி தான் இந்த வீட்டை நானே ஆர்டர் போட்டு கூட திருப்பி முடியும். இதுக்கு நான் ஒன்றை போட்டு நான் போய் தம்மடிக்கிறதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தலைவர் பதவி அங்கேருந்து பிடிங்கிட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது ப்ரொமோ என்ன அப்படின்னா, டாஸ்க்கு, அதாவது மாஸ்க் டாஸ்கினுடைய கண்டினியூஷன். அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக சபரி வெளியேறாரு. கடைசியாக கமருதீன் அண்ணு துஷார் தான் அடுத்த வார நாமினேஷன் பாஸ்க்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் பார்வதிக்கு வெரி ஹாப்பி, பிகாஸ் இவங்க கிளம்பிட்டாரு, சபரி வெளியே போயிட்டாருன்றதுனால அவங்க ரொம்ப ஹாப்பி. ஓகே, இது ஒன்று. இது ரெண்டாவது. மூணாவது ப்ரோமோ தான் என்ன அப்படின்னா, பார்வதியும் நம்ம திவாகரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே கன்னிங் அப்படின்ற மாதிரி, இவங்க 2 பேருமே யோகியன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்வதி சொல்கிறது, அதாவது கமருதீன் மேலே இப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு. ஆக்சுவலி கமருதீன் நல்லா, ஏன்னா நேற்று நைட்டு தான் பேசிட்டு இருந்தாங்களா. ஏன்னா கமருதீனும் நேற்று ஏன் அதை பார்வதிக்காக பேசினார்னா, இன்னும் ஒரு 100 நாள் கதை ஓட்டணும். அப்போ பார்வதியோட ஆதரவுலாம் தேவை அப்படின்றதுனால கொஞ்சம் கூட குறைச்சலை போட்டு இந்த நேர் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி தான் நேற்று கமருதீன் பார்வதியை பற்றி பேசினார். பட் பார்வதியை பொறுத்தவரையும் நீ என்ன வேணாலும் சொல்லு, என்னை பற்றி நல்லா சொல்கிறல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி, இன்னும் மேலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கூட நேற்று ரிவ்யூவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருந்தோம். ரைட், இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, கமருதீன் ஓரளவு ஓகே. ஏன்னா கமருதீன் நம்ம திவாகரை உருண்டெல்லாம் திட்டிருந்தார். பார்வதிக்கு கூட பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கின்றதுனால திவாகரே சொல்லுவார், என்னை கமருதீன் என்ன சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஜாடுறான்ற மாதிரி என்னை சொல்லிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இதில் முக்கியத்துவம் பெறுகிறது. அது என்னென்னா, அதாவது கமருதீன் கூட ஓகே, கமருதீன் ஓகேவா, ஆனால் விஷம்னு பார்த்தீங்கன்னா சபரி, எஃப்ஜே, பிரவீன் ராஜ் இவங்களாம் பயங்கரமான விஷம். அது மட்டும் கிடையாது, போன ப்ரொமோவில் சபரி தோத்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஐ மீன் அந்த மாஸ்க் டாஸ்க்லேருந்து அவர் சபரி வெளியே இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்றதையும் திவாகர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி 3 ப்ரோமோலையும் நடந்த ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு கிளிப்பு நானும் பார்த்தேன். நேற்று எப்படி உட்காந்து தோலில் உட்காந்துக்கிட்டு ஏறினாங்களோ, அதே மாதிரி இன்றைக்கி கமருதீன் தொடப்பத்தை எடுத்து பெருக்கும்போது அவர் முதுகுலையும் திரும்பவும் டக்காங்குதிரை ஏறி இருக்கிறாங்க நம்ம அரோரா. ஸோ அது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி கொடுத்த டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க அந்த மாதிரி ஏறி இருக்காங்க. அது ஏறி அவங்க மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பெருகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க நேற்று. ஸோ ஐ மீன் நேற்று பேசியிருப்பாங்க, அதுக்கான டாஸ்க்காக நீ கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறது, அரோரா அதே மாதிரி மேலே ஏறி உட்காந்துட்டு அவங்க பெருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கு நடந்த ஒரு விஷயம். இதுதான் ப்ரொமோவில் நடந்த விஷயம். ஸோ மேற்கொண்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, முக்கியமான விஷயம் இன்றைக்கி நடந்திருந்தது அப்படின்னா இதை பாருங்கள் ஜாக்கி, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத பின்புங்களை தாராளமாக தெரியப்படுத்துங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு விரிவாக நம்ம ரிவ்யூவில் பேசுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாகவே கொஞ்சம் லேட்டாக வரும். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ எனிவே வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் ஒரு சொல்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.